கூலானாலு சினிமா செய்திகள் வாங்க பாத்திரலாம். பார்க்கலாம். இப்ப இனிஷியலா என்ன அப்படின்னா, நடிகர் அல்லு அர்ஜுன் இருக்காங்கல்ல, ஆமா. ஸ்டைலிஷ் ஸ்டார் ஆஃப் தெலுங்கு சினிமா. ஆமா, இப்போ தமிழ் சினிமாவுக்கே அவர் பிடிக்குதே. எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அவர் இப்ப வாடகை வீட்டுல இருக்காராம். என்னது படம் இல்லையா? அந்த அளவுக்கு படம் இல்லையா? அதான் வாடகை வீட்டுல இருக்காரா. நீ நினைக்கிற மாதிரி வாடகை வீடு இல்ல. மும்பைக்கு வந்து ஷூட்டிங்காக போனாரு. அப்படியே அவரு இன்னும் 2-3 படங்கள் அங்க கமிட் ஆனதுனால அங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி, செட்டில் ஆகல இருந்தாலும் இன்னும் 2-3 மாசங்கள் தேவைப்படுன்றதுனால அங்க வாடகை வீடு எடுத்து ஸ்டே பண்ணிட்டாரா. இனிஷியலா இவர் தான் போனாரு. முதல்ல சொல்லும்போது தெளிவா சொல்லுவாரு, வாடகை வீடு ஏதோ கடன் ஆகி வாடகை விட்டு போயிட்டாருன்னு பயந்துட்டேன். இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, சொத்து பத்தெல்லாம் பத்திரமா தான் இருக்குது. அவரு ஃபர்ஸ்ட் போனாரு, அதுக்கப்புறம் ஃபேமிலியும் அங்க அழைச்சிட்டு போயிட்டாரு. மெயின் வீடு இருக்கு, சைடுல ஒரு வீடு வச்சிருக்காரு. சைடு வீடெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி. ஆக்சுவலா அந்த வீட்டோட வாடகை எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கு இல்ல, லட்சக்கணக்கு. 5 லட்சம் கம்மி தானே. 5 லட்சம் 10 லட்சம் இல்ல, 16 லட்சம் கொடுத்து மும்பைல அவரு ரெண்டுக்கு வீடு எடுத்து ஸ்டே பண்ணிருக்காரு. just 16 lakhs. Yes, of course. அடுத்து தனுஷ். தனுஷ் சார் அவருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து யாருமே ஏத்துக்கல தனுஷ் வரப்போ. ஆமா, இவரெல்லாம் ஹீரோவா எப்படிடா அப்படின்ற மாதிரி தலைய சொரிஞ்சாங்க. ஆமா, அவருக்கு வந்து ஒரு பீக் கொடுத்த படம்னு என்ன படம்? கண்டிப்பா என்ன சொல்லலாம்னா காதல் கொண்டேன், பொல்லாதவன். கரெக்ட், எக்ஸாக்ட்டா. அந்த பைக்குக்காகவே, அந்த பிஜிஎம்காகவே 6 பேக் வச்சிட்டு வந்தாரா, செம்ம மாசம் மாறிட்டாரு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆனாங்க. சோ இப்போ வந்து ரீசன் என்ன சொல்லிருக்காருன்னா, அந்த படம் தான் என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு, என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒண்ணுதான் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசியிருக்காரு. ஏன்னா அந்த படத்துல ஒரு லுக்கே வந்து மாறிடுச்சு. நிறைய ஹேர் எல்லாம் வச்சு, அந்த ஃபங்கா அதெல்லாம் வச்சு அந்த பைக்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. அந்த பைக்ல போறதுக்கே அவர் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்ப வரைக்குமே நிறைய பசங்க வந்து பைக்ல அந்த மியூசிக் தான் வந்து வச்சிட்டு இருக்காங்க. இப்படி செமையா இருக்கும் அந்த மியூசிக். அதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்துல இருந்து நான் ஒல்லியா இருக்கேன், பலவீனமா இருக்கேன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா அப்படி என்னை ஏத்துக்கிட்டாங்க, நிறைய வந்து கைத்தட்டல் கிடைச்சது, நானுமே ஒரு லெவலுக்கு மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனா இப்போதைக்கு நடிப்பு அரக்கன் அப்படின்ற டைட்டிலுக்கு உண்மையான ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னே. அவர் வந்து நடிப்பு கிறுக்கன். அந்த வாட்டர்மெலன் அவர் வந்து கிறுக்கன். ஆனா அரக்கன் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய தனுஷ் சார் அப்படிதான். அடுத்ததாக சமந்தா மேடம் பத்தி பாத்திரலாமா? சமந்தா என்ன புதுசா அப்டேட் என்னது வந்திருக்காங்க? மேரேஜுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்காங்க. ஆனா இப்ப ஒரு ஃபங்க்ஷன்ல அவங்க ஒரு சாரி கட்டிட்டு வந்தாங்க. அது என்னமோ ரேஷன் கடையில வாங்கின சாரி மாதிரி நல்லாவே இல்ல. ரேஷன் கடை சாரி நல்லா இருக்கே. இப்ப அதுவே நல்லா இருக்கு. ஆனா அவங்க கட்டின சாரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேபி பிங்க்ல இருக்கு. அதுக்கு கான்ட்ராஸ்டா கிரீன் கலர்ல பிளவுஸ் போட்டிருக்காங்க. ஆனா அந்த சாரி பாத்தீங்கன்னா இவ்ளோ விலையா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. என்ன ஒரு 10 லட்சம் இருக்குமா? அதெல்லாம் இல்ல. இப்ப ரேஷன் கடை சாரி எல்லாம் எவ்வளவு இருக்கும்? அதிகபட்சம் ஒரு 400 500 அவ்வளவுதான் இருக்கும். அதை விட மோசமான சாரி தான் அவங்க கட்டினாங்க. அந்த சாரியோட ரேட்டு கேட்டீங்கன்னா 9000ன்றாங்க. 9000? அது 500 ரூபாய்க்கே ஒர்த்து இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அவங்க கட்டணும்னா அழகா இருக்கு. அதுல உள்ள என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது வந்து சாரி நல்லா இருக்கா நல்லா இல்லையா எனக்கு அதான் கேள்வி. சாரி நல்லா இல்லதான், இருந்தாலும் அவங்களுக்கு கட்டணும்னா அந்த அழகு வந்து வந்துடுச்சுன்னு சொல்லலாம். வந்து அழகா இருக்கிறதுனால அந்த சாரி வந்து அழகா மாறிடுச்சு. அது வந்து ஃபுல் பியூர் காட்டன்றதுனால லைட் வெயிட்டா இருக்கும். சோ அதை கட்டிட்டு எல்லா வேலையுமே செய்யலாம். ஈஸியா நம்ம வந்து போகலாம், வரலாம், டான்ஸ் ஆடலாம், விசில் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கட்டியிருக்கதே தெரியாது. அதனாலதான் இந்த விலை கொடுத்து அந்த சாரி வாங்கியிருக்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓஹோ. இப்ப ஸ்ருதிஹாசன் உலக நாயகன், அவங்களுடைய மகள், நிறைய டேலண்டட் பர்சன் தான் அவங்களும். நடிகை மட்டும் இல்லாம சிங்கரும் கூட. ஆமா, அப்படிதான். அவங்க வந்து இப்ப ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அம்மனால வந்து எனக்கு நிறைய வெற்றி கிடைச்சிருக்கு, வாழ்க்கையை மாறி இருக்குன்னு இருக்காங்க. மூக்குத்தி அம்மனா இருப்பாங்களோ? ஐயோ, அந்த மூக்குத்தி அம்மன் சைடு நம்ம போகவே கூடாது. நிறைய டேஞ்சர் நிறைய இருக்கு, அதனால அந்த சைடு போக கூடாது. இந்த அம்மன் வந்து ரீசெண்டா தான் இந்த அம்மன் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுறாங்க. டெவலப் மீன்ஸ் அப்படி இல்ல, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நானே இப்போ கொஞ்ச நாளா தான் வாராகி அம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும். அத பத்தி பேசியிருக்காங்க. என்னடா ஸ்ருதிஹாசனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஸ்ருதிஹாசன் கிட்ட போயிட்டு, நீ ரொம்ப டல்லா இருக்க, எப்பவும் போல இல்லவா, ஒரு கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காங்க. சும்மா அவங்களும் போயிருக்காங்க. எந்த கோயில் அவளுக்கும் தெரியாது போல. போனதுக்கு அப்புறம் அந்த கோவில் பார்த்தா வாராகி அம்மன் கோவிலாம். ரொம்பவே சிம்பிளா தான் இருந்துச்சான். போன உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் வந்துச்சான், ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அட்டாக் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி பண்ணிடுச்சா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து விஐபி ட்ரீட்மெண்டே கிடையாதான். விஐபி ட்ரீட்மெண்ட் கிடையாது. ட்ரீட்மெண்ட்னா
இப்ப பெரிய கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், விஐபிக்கு வந்து தனி பாஸ் கொடுத்து உள்ளாடி விடுவாங்க, சாமி ஓ பக்கத்துல அந்த பார்க்கலாம். இதுவா நான் என்னடா கோயில் தானே சொன்னா திடீர்னு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இழுத்து போடுறானே ஐயோன்ற மாதிரி நினைச்சேன். விஐபிக்குன்ற அந்த நுழைவு சலுகைகளுக்கு கட்டணம் எதுவுமே சலுகைகள் கிடையாது. அதெல்லாம் சோ கிடையாது. எல்லாரும் போல வரிசையில நின்னு பாத்துட்டு வந்தோம். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத விஷயமா இருக்கு. ஆமா கஷ்டப்பட்டு நம்ம லைன்ல நின்னு சாமி பார்த்தாதான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப சில பேர்லாம் என்ன பண்றாங்க, சும்மா காசு கொடுத்துட்டு உள்ளாடி விட்டுறாங்க. அங்க இருக்கவங்க அப்படித்தானே பண்றாங்க. அடுத்ததாக நடிகை இந்திரஜா சங்கர், இவங்க வந்து மிகப்பெரிய நடிகை இல்ல, இருந்தாலும் வளர்ந்துட்டு வராங்க. அவங்க அறிமுகமான படம் தெரியுமா? இந்திரஜா அறிமுகமான படம் எனக்கு தெரிஞ்ச அவங்க நடிச்ச படம் என்ன, பிகில். பிகில்ல தான் அவங்க அறிமுகமானாங்க. அது வந்து கால்பந்து போட்டியாளர் தான் அந்த பெண்களோட இருப்பாங்க. அந்த பெண்கள் என்னென்ன சவால்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றத வந்த படம் தான் அது. இப்ப அட்லி சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், அவங்களுடைய காம்போல வந்த படம் ஹிட் தான். கண்டிப்பா அது பாண்டியம்மா கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. பாண்டியம்மான்னு சொன்னாதான் தெரியும். இந்திரஜான்னு சொல்றதை விட பாண்டியம்மா, இன்னும் சொல்ல போனா விஜய் சார் குண்டம்மான்னு சொல்லுவாரு. அதுதான் வந்து அதுல அப்படியே ஃபயரா பேசிட்டு போவாரு. அதுக்கப்புறம் இவங்க பெர்ஃபார்மன்ஸும் அதுல வந்து இருக்கும். அந்த படத்துக்கு இந்திரஜா கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து உழைச்சிருக்காங்களாம். 6 மாசமா? ஷூட்டிங், டப்பிங் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 180 நாட்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சம்பளமா வெறும் 3 லட்சம் தான் கொடுத்தாங்களாம். 3 லட்சம் தான் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல. நம்ம 12 மாசம் வேலை பார்த்து 1 லட்சம் எப்போ 1 லட்சம் வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க. இல்ல அவங்களுடைய எதை பொறுத்த அளவுல அது வந்து கம்மின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா யூடியூப் சேனல்ல உங்களுக்கு வருமானங்கள் வருது இல்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 6 மாசத்துக்கு வெறும் 3 லட்சம் தான்ற மாதிரி சொல்றாங்க. அதோட நிப்பாட்டல. இப்ப TN26 ஒரு படம் வந்துச்சுல்ல, 26 தங்க நட்சத்திரம் 2026, நடிகர் நட்டி அவங்களுடைய அந்த படத்துல ஒரே ஒரு நாள் தான் இந்திரஜா நடிச்சாங்களாம். அதுக்கு 40,000 சம்பளம் கொடுத்தாங்களாம். சோ என்ன, நான் டெவலப் ஆயிருக்கேன், நான் வந்து ஒரு நாள் சம்பளம், ஒரு மாசம் சம்பளம் 40,000 இல்ல 4 மாசம் சம்பளம், அது இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுப்பா. சோ அதனால நான் வந்து டெவலப் ஆயிருக்கேன். 6 மாசத்துக்கே வெறும் 3 லட்சம் தான் கொடுத்தாங்க. அதாவது 180 நாளுக்கு வெறும் 3 லட்சம் தான் வாங்கினேன். இன்னைக்கு நான் டெவலப் ஆயிருக்கேன்னு தெரியுது. ஒரே நாளுக்கு நான் 40,000 சம்பளம் வாங்கியிருக்கேன். அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா ரோபோசங்கர் மூலமா வந்தா கூட அவங்க இழப்புக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த குழந்தைய கூட அவங்க ஏதோ நினைவாற்றல் அதிகரிக்கணும், மெமரி பவருக்காக கிளாஸ் எல்லாம் கொண்டு போய் 6 மாச குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னு சர்ச்சைகள் எல்லாம் அவங்க சிக்கினாங்க. ஆனா இப்ப வந்து அவங்க அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க டீடைல்ஸ்லாம். அடுத்து நம்ம சிம்புவை பார்க்க போலாம். தனுஷ் அத பார்த்தாச்சு. அடுத்து சிம்பு சார் பார்த்து தானே ஆகணும். சொல்லுங்க. ஏன்னா அரசன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரா. இப்ப ரீசெண்டா ஸ்டாப் பண்ணாங்க ஏதோ இஷ்யூங்கறனால. இஷ்யூ போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஷூட்டிங் தொடங்கிட்டாங்களா? சூப்பர். சோ ஷூட்டிங் தொடங்கிட்டு வந்து நம்மளுடைய ராஜன் பொண்டாட்டில அந்த படத்துல வராங்களே, ராஜன் பொண்டாட்டி சந்திரா தான் வராங்க. எங்கேயோ நான் கேள்விப்பட்டேன். இது வட சென்னை 1ல வர்ற அந்த அன்பு பிளாக், குணா பிளாக் அந்த மூவில வர்றதாச்சு. அதையா இங்க வருது? எஸ் அந்த வட சென்னை படம் இருக்குல்ல, அதுல அந்த கதைக்கடத்துல இன்னொரு பார்ட் தான் இந்த படம். ஓ ஆனா சொன்னாங்க வெற்றிமாறன் சார் இயக்கத்துல அரசன் படம் வந்து மேபி இது வட சென்னை 2வா இருக்கலாம். எஸ் நோ இது வட சென்னை 2 கிடையாது. ஆனா இவர் ஜெயில இருக்காரு இல்லையா, அப்ப இன்னொரு சைடு நடக்கக்கூடிய கதைகள் வந்து படமாக்கப்படுது. ஓகே சூப்பர். அப்ப கண்டிப்பா இதுவும் ஹிட் தான் தெரியுது. சமுத்திரகனி சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ரசிகர்கள்லாம் வடசென்னை 2 எப்ப வரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அவர் ஜெயில, தனுஷ் சார் ஜெயில இருக்கும்போது நடக்கிற கதை கிளம்புறதுனால கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி கிடைக்கும்ன்றது தெரியுது. ஆனா இந்த படம் முடிச்சிட்டு இந்த படம் வந்து ஜூன்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா வடசென்னை 2 எடுப்பாராம். அதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பிக்க போறாங்களா? அப்ப இன்னும் ஹைப் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் போல. எப்ப வரும்ன்ற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும், குறிப்பா இளைஞர்கள்ட்ட, சென்னையில இருக்கிற இளைஞர்கள்ட்ட. ஆமா. அடுத்ததாக யார பத்தி நம்ம பார்க்கலாம்? யாரு இருக்கா அடுத்து? நம்ம நார்மலா பேபிஸ் பத்தி பார்த்தறலாம். பேபிஸ் இப்ப கோடை காலம் வந்துருச்சு இல்லையா? கோடை காலம் வந்ததுனால நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து லேஸான காட்டனான ட்ரெஸ் தான் நம்ம வந்து போட்டு விடுவோம். ஆனா சில பேர் வந்து ஈஸியா, அதாவது விலை மலிவா கிடைக்குதுன்றதுக்காக அந்த பனியன் கிளாத் அதெல்லாம் வந்து போட்டு விடுறாங்க. அது நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க. ஏன்னா டார்க் கலரா இருக்கணும், பிங்க், ரெட், ப்ளூ இந்த மாதிரி டார்க்கா தெரியணும். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்றாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. ஒயிட் ட்ரெஸ் பா, வெள்ளை கலர் உடை வந்து அணியணும் பா. கரெக்ட்டா? ஒயிட் ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதுவும் காட்டனா இருந்தா நல்லா இருக்கும் மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்கலாம் ட்ரெஸ் அவங்களே எடுத்து வாயில வச்சு கடிச்சுப்பாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ல இருக்கிற அந்த டையிங், அந்த கலருக்காக யூஸ் பண்ற அந்த டை வந்து வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வாமிட்டிங், டிசென்ட்ரி, ஏற்கனவே வெயில்னால நிறைய வியாதிகள் வரும். இதுல இதுவும் வந்து சேர்ந்துக்கும். அதனால குழந்தைங்களுக்கு காட்டன் ட்ரெஸ் மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து டாக்டர்கள்லாம் பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க.
லாஸ்ட் ஒரு அப்டேட் பா, சூரிய வந்து மண்டாடி படத்துல நடிச்சிருக்காரா? ஓகே, ஆமா. அந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓ, முடிஞ்சிருச்சு. இப்ப மாமனுக்கு அப்புறமா இந்த படம் வந்து வரப்போகுது. இப்போ வந்து ஆக்ஷன் ஹீரோவா களமிறங்க போறாரு இந்த படத்துல, பார்த்தாலே தெரியுது. ஓகே ஓகே. அதாவது நம்ம ரீசெண்டா ஒரு போட்டோஸ் எல்லாம் பார்த்திருந்தோம், அந்த கடலுக்கு இடையில நின்னுட்டுலாம் உடற்பயிற்சி பண்ற மாதிரி போட்டோஸ் போட்டிருந்தாரு. பாக்குறதுக்கே டெரரா இருக்கிற மாதிரி இருக்காரு. சோ வரப்போது எப்படி இருக்குன்னு பாப்போம். காமெடி ஆக்டரை வந்து ஹீரோவா கன்சிடர் மக்கள் மேக்சிமம் பண்ணிக்கிறது இல்ல. இப்ப வடிவேல் சாரா இருக்கட்டும், விவேக் சாரா இருக்கட்டும், சந்தானம் சாரா கூட இருக்கட்டும், அவங்க படங்கள் வந்து காமெடிக்காக தான் வந்து போனுச்சு. ஆனா சூர்யா அவங்க அப்படி கிடையாது. இப்ப மாமன் படம்லாம் ஃபுல்லா எமோஷனல் கேரக்டர் தான். அந்த தம்பி அப்படின்ற அவங்களதுல முடிப்பாரு, வைஃபா அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் நடுவுல நிப்பாரு. தாய் மாமன் உறவா, கணவன் அப்படின்ற உறவா, தந்தைன்ற உறவான்றது மாதிரி இருக்கும். அந்த படமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா சில பேர் அந்த படத்துக்கும் விமர்சனம் பண்ணாங்க. ஏண்டா ஃபர்ஸ்டே அந்த பிள்ளைய கழுத்தாம்பட்டிலே போட்டு தம்பி கொஞ்சம் அடங்கி உடங்கி இருப்பான்னு சொல்லியிருந்தா அவ்வளவு பிரச்சனை இல்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா குழந்தைங்க இயல்பு அதானே, நம்ம மேல யாரு பாசம் அதிகமா காட்டுறாங்களோ அவங்கள்ட்ட ஒட்டிப்பாங்க. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு செல்லமும் கொடுக்க கூடாது. அது அந்த படத்து மூலமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அடுத்து மண்டாடி படமும் ஆக்ஷன் ஹீரோன்றதுனால அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பா எதிர்பார்ப்பே இருக்குது. சோ பார்க்கலாம், அடுத்தடுத்து நிறைய அப்டேட் பார்க்கலாம். கடையை சாத்ததுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு இருக்குது. கடை சாத்த விட மாட்டியா? சாத்தல. ஏன்னா கிங் ஆஃப் பாப் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? மைக்கேல் ஜாக்சன். அவருடைய மூவி வந்து வெளிவந்திருக்கு. உலக அளவுல 1450 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு 2 நாள்ல. 1450 கோடி இவ்வளவு வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்துல வந்து மைக்கேல் ஜாக்சன் அவங்களுடைய கேரக்டர்ல வந்து அவருடைய அண்ணன் மகன் ஜாஃபர் அவர் தான் ஆக்ட் பண்ணிருக்காரு. அப்படியே அவரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே இருக்காரு, அச்சு அசலா. அவருடைய அந்த கேப்பா இருக்கட்டும், அந்த கிளவுஸ் போடுறது, கண்ணாடி போடுற ஸ்டைல், டான்சிங் எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்கு. என்னதான் அவர் வந்து ஒரு கருப்பு இனத்துல இருந்து வந்தாலும் தன்னுடைய இசையால இந்த உலகத்தையே கட்டி போட்டவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். தன்னுடைய காதலிக்காக அவருடைய மூஞ்சில வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு ஃபேஸ்ல. அதனாலதான் அவர் ஃபேஸ் வந்து அப்படி இருக்கும். காதலி ஞாபகம், காதலி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஞாபகமா அவங்களுடைய ஃபேஸ வந்து இவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியா பண்ணி வச்சிருந்தாரு. நிறைய விமர்சனங்கள் சர்ச்சைகள் வந்தாலும் அவர் வந்து இந்த கிங் ஆஃப் பாப் அப்படின்ற பேர் வந்து அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதுக்கு அவர் தராதரம் உள்ளவர் தான் அவரு. அவருடைய பயோபிக் அந்த மைக்கேல் படம் வந்து 1450 கோடி வந்து 2 நாள்ல வந்து வந்திருக்கு. இன்னும் போக போக வரும். அதுக்கான அப்டேட்ஸ் நம்ம அடுத்த சினிமா களத்துல வந்து நம்ம பேசலாம். நன்றி.